சாய்ராம் வணக்கம். எல்லா தினமும் உங்களுக்கு சிறப்பான தினமாக அமைய என் வாழ்த்துக்கள். பொதுவாக ஜாதகத்தில் எல்லா தோஷங்களும் இருக்கு. இது நிறைய நிறைய தோஷங்கள் இருக்குன்னு சொன்னாலும் நாக தோஷத்துக்குன்னு ஒரு தனி ஒரு பயம் இருக்க தான் செய்யுது. ஏன்னா நாகதோஷம் யாருக்கு வருதோ அந்த நாகதோஷம் இருக்கிறவங்களுக்கு முதல்ல நரம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்பு, ரத்தம் சம்பந்தப்பட்ட பாதிப்பு, மனக்குழப்பம் அதிகமாக இருக்கும். அது மாத்திரம் இல்லாமல் பார்த்தீங்கன்னா திருமண தடை, குழந்தை பிறக்கிறதுல பாதிப்பு, இது எல்லாமே இந்த நாகதோஷத்தால் வரக்கூடிய பிரச்சனை. ஓகேங்களா? ரைட். ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, என்னன்னு தெரியல சாமி, இதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படி கேட்டால் தாந்திரிக வகையில் இதுக்கு ஒரு வழி இருக்கு. நான் இந்த ஒரு வழியை சொல்லித்தரேன். இது ரொம்ப ரகசியமான ஒரு பூஜை முறை. நான் சொல்லித்தரேன், இதை ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். ஓகேங்களா? இதுக்கு நீங்கள் முதல்ல தயார் பண்ணி வச்சுக்க வேண்டிய பொருட்கள் என்ன நான் சொல்லும்போதே அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. நான் ப்ரொசீஜர் சொல்கிறேன். வாழை இலை ஒரு 2-3 வாழை இலை வாங்கி வச்சுருங்க. வச்சுட்டு கொஞ்சம் அரிசி மாவு, ஒரு கைப்பிடி அரிசி மாவு, மைதா மாவு, உளுத்தம் மாவு, இந்த 3 மாவு போகிறீங்க. அதில் தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு அந்த சப்பாத்திக்கு பிசைவில்ல அந்த பதத்தில் பிசையணும். அப்புறம் இன்னொரு வாழை இலை எடுங்க. ஒரு வாழை இலை எடுத்து உங்கள் வீட்டு ஹாலில் இல்லை பூஜை ரூம்லேயோ இல்லை ஹால்லையோ நீங்கள் இந்த வாழையினுடைய நுனி கிழக்கு இல்லை வடக்கு பார்த்தா போல் வைங்க. வச்சுட்டு இந்த மைதா மாவை எடுத்து 2ஆக பிரிச்சுட்டு அதை மெதுவாக பொறுமையாக உட்காந்து ஒரு மைதா மாவு உருண்டைய ஒரு தலை பாம்புக்கு ஒரு தலை இருக்கிற மாதிரி ஒரு பாம்பு ஒன்று செய்யுங்க. அடுத்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா 5 தலை இருக்கிற மாதிரி, பாம்புன்னு இப்படி நின்று தான் இருக்கணும்ல, படுத்துக்கிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, படுத்துட்டு இருக்கிற போல 5 தலை இருக்கிற மாதிரி செய்யுங்க. 5 தலை பாம்பு ஒன்று, ஒரு தலை பாம்பு ஒன்று செய்யுங்க. லெஃப்டில் ஒரு தலை பாம்பும் ரைட்டில் 5 தலை பாம்பும் செஞ்சு வச்சிடுறீங்க. ஓகேங்களா? வச்சுட்டு அதுக்கு முன்னாடி இன்னொரு வாழையில வச்சு அவல், பொரி, கடலை, தேங்காய், பழம், வெத்தலை பாக்கு எல்லாம் படையலாக வைக்கணும். வச்சுட்டு அதுக்கு முன்னாடி நம்ம 2 அகல் விளக்கும் அந்த இதில் வச்சு எரிக்கணும். இதில் நம்ம வாழை இலை மேலேயே வைக்கிறீங்க. நல்லெண்ணெய் விட்டு ஏற்றுங்க. அந்த 2 விளக்குமே பார்த்தீங்கன்னா கிழக்க பார்த்து எரியணும். 2மே நல்லெண்ணெய் விட்டுருக்கணும். இதுதான் ப்ரொசீஜர். இது செய்ய வேண்டியது என்னைக்குன்னா ஞாயிற்றுக்கிழமை ராகு கால வேலையில். ஓகேங்களா? எவரி சண்டே ராகு காலம் வேலையில் இதை செய்ய வேண்டியது அவசியம். இப்போ அர்ச்சனை செய்யணும். அர்ச்சனை செய்யறதுக்கு என்ன வேணும்னா செவ்வரளிப்பூ இதை வாங்கி வச்சுக்கோங்க. கொஞ்சம் மஞ்சள், குங்குமம் இதை வாங்கி 3ஐயும் வச்சுக்கிட்டு கொஞ்சம் பூ எடுக்கிறீங்க, கொஞ்சம் மஞ்சள் எடுக்கிறீங்க, கொஞ்சம் குங்குமம் எடுக்கிறீங்க. எடுத்துட்டு ஒரு தலை பாம்பு இருக்குல்ல அது மேலே போடணும். போடும்போது ஓம் ராம் ராகவே நமக இப்படி 54 முறை நீங்கள் அர்ச்சனை செய்துட்டு ஆத்மார்த்தமாக அந்த ஒருதலை பாம்பை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு எங்களுக்கு நல்லது பண்ணுப்பா தெய்வமே ஒன்றா நான் நம்பியிருக்கேன், செஞ்சு அனுகிரகம் பண்ணுன்னு 54 முறை செய்கிறீங்க. ஓகே? அப்போ 54 பூ முன்னாடி எடுத்து வச்சுருங்க. அதுக்கு அடுத்து திரும்ப அதே போல் கொஞ்சம் பூ, அதே போல் கொஞ்சம் குங்குமம், மஞ்சள் எடுத்துக்கிறீங்க. எடுத்துட்டு ஓம் கேம் கேதவே நமக, ஓம் கேம் கேதவே நமக இப்படின்னு 5 தலை பாம்பு மேலே போட்டுக்கிட்டே வரீங்க. போட்டு இதுவும் 54 முறை செஞ்சு முடிக்கிறீங்க. ஆத்மார்த்தமாக இந்த 2 அர்ச்சனை முடித்ததுக்கப்புறம் அப்போ ஆண்டவா எங்களுக்கு அனுகிரகம் பண்ணுங்க, எங்களுக்கு உண்டான இந்த நாகதோஷத்தால் வரக்கூடிய இந்த தோஷத்தை நிவர்த்தி செஞ்சு எங்களுக்கு எல்லா காரிய தடைகள் நிவர்த்தி செய்து எங்களுக்கு எல்லாம் நல்லது பண்ணுங்க. உங்களை நீங்கள் செய்யக்கூடிய இந்த நல்லதால் என் வாழ்க்கை சிறப்பாக அமையட்டும், எங்களுக்கு எல்லாம் நல்லது நடக்கட்டும், நான் தெரிஞ்சோ தெரியாமலோ நான் செய்த எல்லா பாவமே நட்டு விலகட்டும், இன்னைக்கு நீங்கள் தான் காப்பாற்றணும், நீங்கள் தான் காப்பாற்றினார், வழி கிடையாது, காப்பாற்றுங்க அப்படின்னு ஆத்மார்த்தமாக பிரார்த்தனை பண்ணிட்டு அப்போது ஊதுவத்தி கற்பூரம் காட்டுறீங்க. ஓகேங்களா? ஊதுவத்தி நல்ல வாசனை ஊதுவத்தி காமிக்கிறீங்க. பச்சை கற்பூரத்தில் காமிக்கிறீங்க. காமிச்சு முடிச்சுட்டு நல்லா மனசார விழுந்து கும்பிட்டு எந்திரிச்சு உட்காந்துருங்க. அந்த கற்பூரமாக அணைஞ்சு முடியட்டும். முடிஞ்சதுக்கப்புறம் அந்த இலை இருக்கு இல்லையா, அது மெதுவாக வடக்க பார்த்து லைட்டாக தள்ளி விட்டுருங்க. தள்ளி விட்டதுக்கப்புறம் அந்த நிவேதனம்லாம் இருக்கு இல்லையா, இது எதையுமே நீங்கள் சாப்பிடக்கூடாது. ஓகேங்களா? இப்போ வச்சது எதையுமே நீங்கள் சாப்பிடக்கூடாது. மொத்தமாக அப்படியே அள்ளி ஒரு கவரில் போட்டுக்கிறீங்க. போட்டுட்டு அப்படியே நேராக கிளம்பி போயிட்டு எங்கே நீர்நிலை தண்ணி இருக்கோ அந்த தண்ணியில் இது எல்லாத்தையும் மொத்தமாக தூக்கி போட்டுறீங்க. ஓகே? போட்டுட்டு மிச்சம் எல்லாத்தையும் தூக்கி அப்படியே உள்ள தண்ணியில் போட்டுறீங்க. போட்டுட்டு கையெடுத்து கும்பிட்டு திரும்பி பார்க்காம ரிட்டர்ன் வந்து ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ராகு கால வேலை இதை தொடர்ந்து செய்துக்கிட்டு வர 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 எப்பேற்பட்ட தடைகளாக இருந்தாலும் நிவர்த்தி ஆகும். இதை செய்து பல வெற்றிகளை கண்டவங்களை நான் கண்ணால் பார்த்துருக்கேன். நிறைய பேருக்கு நான் சொல்லி செஞ்சுருக்காங்க. இது உங்களுக்கு எல்லாருக்குமே ஓப்பனாக சொல்லிட்டேன். இன்றைக்கி செய்து வாழ்க்கையில் வெற்றி பெறுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை பேருக்கும் இதை அனுப்புங்க. அனுப்பி எல்லாரையும் பார்க்க சொல்லுங்கள், எல்லாரையும் செய்ய சொல்லுங்கள். எப்பேற்பட்ட தடையாக இருந்தாலும் விலகும், நம்பிக்கையாக செய்யுங்கன்னு சொல்லுங்கள். எல்லோரும் செய்யட்டும்.
உங்களுடைய ரிசல்ட்ஸ் என்னன்றது எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. அப்போ எனக்கு சந்தோஷம். ஓகேங்களா? நல்லது நடக்கும். நல்லது மாத்திரமே நடக்கும். சாய்ராம்.